ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டோ டிவி. இன்னைக்கு என்ன பார்க்க போனால் 11/3/2024 கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போகிறோம். யார் கொடுக்காம உங்களுக்கு தெரியும். வின்வின் W759 குழுக்கள். அதுக்கு முன்னாடி 10/3/2024 ரிசல்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 870. வாங்க நம்ம எந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்கோம், எப்படிலாம் வின்னிங் அமைஞ்சிருக்கு எல்லாத்தையும் டோட்டலாக உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பெஸ்ட் கமாண்ட் இருக்கீங்க. அவங்க பேரெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவங்க ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். 10/3/2024 870 என்னோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்கு அதை பார்த்துடலாம். ஆக்சுவலாக லைவ்ல வந்து நிறைய பேர் நான் வீடியோ போட்டுக்கினா கூட தெரியாது. ஸோ நான் எல்லா நாளும் ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுக்கனால வீடியோ போட முடியாது. ஆக்சுவலாக லைவ்ல வந்துட்டு இருக்கேன். ஸோ 10ஆம் தேதி ABBC ACயில் நான் 70 பிக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் பிக் பண்ண ரம்மி நம்பர் ஓரியன்டாக நான் பிக் பண்ணியிருந்தேங்க. ஆனால் அடித்தது வந்து 870. ஆக்சுவலாக இதை நீங்கள் பாக்ஸ் போடும் பட்சத்தில் AB பாஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி தெரிஞ்ச ஒரு பெரிய அளவில் வின்னிங் இல்லை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கெஸிங் நல்லபடியாக எடுத்திருக்கேன். வின்வின் குழுக்களை பொறுத்த முடியும் அதிகமாக வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி வின்னிங் அமைதின்னு பார்க்கலாம். 870 பெஸ்ட்டு கமெண்ட் பார்த்துலாம். கமெண்ட் பண்ணிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட்டு கமெண்ட் எப்படி இருப்போம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ணுற கமெண்டில் AB இல்லைனா BC இல்லைனா AC இல்லைனா ABC நீங்கள் கொடுக்குற ஆல் போர்டில் 1 நம்பர் 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தால் உங்கள் நேமோட நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் இவங்க பேரெல்லாம் சொல்கிறேன்னா இவங்களும் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்டாக இருக்காங்க. அவங்களும் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. KS ராஜ் ஆல் போர்டு 087 கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக அந்த நம்பர் அப்படியே பாக்ஸ் போட்டு தான் 870. ஆக்சுவலாக ஸ்டார் கெஸிங் வேறு லெவல் கெஸிங் ராஜ். அதே மாதிரி விஷாலு ஜான் விஷால் ஆல் போர்டு 7. தர்மராஜ் 4 digit நம்பரில் கிட்டத்தட்ட லாஸ்ட் நம்பர் C போர்டு மட்டும் தாங்க மிஸ். D போர்டு கரெக்டு, A போர்டு கரெக்டு, B போர்டு கரெக்டு. ஸோ நல்லா கெஸ் பண்ணியிருக்காப்புல. ஆக்சுவலாக மாசி விடும். அதே மட்டும் ஜாஸ்மின் பாக்ஸ் போடும் பட்சத்தில் BC கொஞ்சம் பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். பாக்ஸ் போட மறக்காதீங்க. அதே மாதிரி விஜிஸ்ரீ ஆல் போர்டு 0. தனுஷ் சிவா B போர்டு 7. அதே மட்டும் 470 அருமையாக கொடுத்தாரு. ஸோ நல்ல கெஸிங், நல்லா கெஸ் பண்ணியிருக்காப்புல. அதே மட்டும் சாந்தகுமார் AC பாஸ் பண்ணிக்காமல் டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. அதே மாதிரி மோகன்ராஜ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் BC. நான் திரும்ப சொன்னேன், நீங்கள் பாக்ஸ் போடும் பட்சத்தில் BCயோ இல்லைனா ABCயோ கண்டிப்பாக உங்களுக்கு வின் பண்ண சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு நம்பர் சூஸ் பண்ணி அந்த நம்பர் வேண்டாம், பாக்ஸ் மட்டும் போடுங்க, எல்லா நம்பரையும் போட வேண்டாம். இலக்கணகுமார் AC பாஸ் பண்ணியிருக்காப்புல. சிவகுமார் சிவா வேறு லெவலுங்க ஆல் போர்டு 8/078 பாக்ஸ் போடும் பட்சத்தில் ABC டோட்டலாக வின்னிங் மரணமாசி கேசிங்க சொல்ல ஸ்டாருங்க. அதே மாதிரி சிவா C போர்டு 0. குமரன் ஆல் போர்டு 8/0. பிரகாஷ் ரவி ஆல் போர்டு 0. இம்ரான் ஆல் போர்டு 8. MSTV ஆல்சோ பாக்ஸ் போடும் பட்சத்தில் BC கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் உங்கள் கமெண்ட்டுக்கு மிக்க நன்றி. நான் திரும்ப சொல்கிறேன், இவங்களும் இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வீடியோ ரொம்ப லேட்டாக போட்டதுனால கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இவங்க மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் ஒரு ரெகுலராக பார்க்குற மாட்டோம் இருந்தால் ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம சேனலோட எய்மே என்னைக்கு 1000 லைக் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தாங்க எனக்கு அடுத்தடி வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜாக மோட்டிவேஷனாக அமையுது. ஸோ லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். அதே மாதிரி வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ்புக் குரூப் வச்சுருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க, டெலிகிராம் குரூப் வச்சுருப்பீங்க, சில இன்ஸ்டாகிராம் குரூப் வந்து கூட வச்சுருக்கீங்க. அந்த குரூப்புக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஏன் ஷேர் பண்ண சொன்னால், நீங்கள் எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வரும். எந்தளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வருதோ நம்ம இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்ட்டை பிக் பண்ண முடியும். அவங்களால நம்ம லைவில் இன்னும் ஈஸியானால வின்னிங் நம்ம எடுத்துட முடியும். லைவ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. உங்களோட கெஸிங் நம்ம கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். லைவில் வரேன், ஒன்று பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் லைவ் வந்த உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டில் வந்து சேர்ந்துடும். நீங்களும் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவில் பெரிய அட்வான்டேஜில் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். அடுத்து ATC நம்பர் பார்த்தலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ட்ரிக்கில் எடுத்த வீடியோங்க. வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் நான் சொல்கிறேன், ட்ரிக்ஸ் எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். A போர்டு B போர்டு C போர்டு கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இந்த போர்டில் இருக்கிற நம்பர் உங்கள் கெஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ இல்லை உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. A போர்டை பொறுத்த முடிய
9-1 பி போர்டு பொறுத்த முடியும் 5-2 சி போர்டு பொறுத்த முடியும் 3-7 சப்போர்ட் நம்பரை 4 கொண்டு வந்திருக்கேன். 4 உங்களுக்கு தெரியும் ஏபிசி நம்பர் இதில் வேணால் அமையும். இந்த நம்பர் கெஸிங்கோட இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக அடுத்து ப்ளே பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி உங்களோட ஏ போர்டு நம்பர் என்ன, பி போர்டு நம்பர் என்ன, சி போர்டு நம்பர் என்ன எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணால் மறக்கவே மறக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பர் டார்கெட் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட் ஒரு 3 வருஷம் சார்ட்டில் எடுத்த மிக்சிங் 3 டிஜிட் நம்பர் பார்த்துடலாம். 953, 177, 591, 273 கொஞ்சம் கண்ணு இருக்கட்டும். அதே மாதிரி 941, 239, 715. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் 715 உங்கள் கெஸிங்கோட இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். 425, 734, 846. ஸோ இந்த மாதிரி நம்பர்லாம் வரதுக்கு கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாடல்லையும் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. மேபி உங்கள் கெஸிங்கோட இருக்கான்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். என்றைக்கு வின்வின் குழுக்க பொறுத்த முடியும் 2, 7, 1, 2, 5, 0 இந்த 5 நம்பருக்குள்ளே தான் அதிகமாக வின்னிங் ஆகும். ஸோ நீங்கள் வின்வின் குழுக்கள் நீங்கள் சார்ட்டை பார்த்தாலே தெரியும், இந்த 5 நம்பரோட ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மேபி இந்த பாட்டு தனி இந்த பாட்டு தனி, இந்த 5 நம்பருக்குள்ள உங்கள் கெஸிங் கொஞ்சம் மேட்ச் ஆன அந்த நம்பரை விட்டாதீங்க. கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். முடிஞ்சளவு நீங்கள் கெஸ் பண்ண நம்பர் இந்த போர்டில் இருக்கான்னு பார்த்துட்டு பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸ் போட மறக்காதீங்க. அடுத்து ஏபிபிசி ஏசி நம்பர் பார்க்கலாம். இது சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பராக பார்க்குறது. ஆக்சுவலாக போன வாரம் ஃபுல் போர்டு வின் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு போர்டு எடுக்க போனால் இப்போ நீங்கள் 5 ஒரு ரெண்டாக பிக் பண்ணுறீங்கன்னா 5க்கு முன்னாடி 1 இருக்குது, 8 இருக்குது. 815 பாக்ஸ் போடுங்க. 851, 815, 518 இதை மட்டும் உங்களுக்கு 6 செட் ஆஃப் நம்பர் அமையுங்க. அந்த 6 நம்பர்லேருந்து 3 நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஏபிசியோ பிசியோ கண்டிப்பாக வின் பண்ண உங்களுக்கு அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது, விட்டுறாதீங்க. இது ஒரு தனி ட்ரிக்கில் எடுத்தது நாங்கள் இதுவும். இல்லை 58, 73, 69, 01, 62, 15, 28, 40, 33, 94. ஸோ டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் 33 எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், விட்டுறாதீங்க. உங்கள் கணக்கில் டபுள்ஸ் இருந்தால். அதே மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் என்னோட இந்த ட்ரிக் வச்சு டெமோ பார்த்துட்டு அந்த மோட்டோ டிவி பிளேலிஸ்ட்டு போங்க. பிளேலிஸ்ட்டில் ஒரே ஒரு பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். அதில் ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது, பிசி நம்பர் எப்படி இருக்கிறது, சி போர்டு மீன்ஸ் ஆல் போர்டு நம்பர் எப்படி இருக்கிறது, கரண்ட் கெஸிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் எப்படி அமையும், பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன, எல்லாமே உங்களுக்கு ஒரு 7 வீடியோஸாக கொடுத்துருக்கேன். அந்த 7 வீடியோஸுமே இந்த பிளேலிஸ்ட்டில் போய் இருக்குது. மோட்டோ டிவி பிளேலிஸ்ட்டில் போய் இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு அருமையான கெஸிங் எடுக்கலாம். அடுத்து பவர் நம்பர் பார்க்கலாம். பவர் நம்பர் பொறுத்த முடியாது லாஸ்ட் வாரம் வேற லெவலுங்க. பவர் நம்பர் 6 நாள் தொடர்ந்து பவர் நம்பர் பிசி ஏபிசியில் வின் ஆயிருக்கு. ஸோ இந்த வாரத்தில் பார்க்கலாம். இதுக்கு லக்கு தேவை. நீங்கள் உங்களுக்கு கெஸ்ஸிங்கே பண்ண தெரியல, நான் ஏதோ நம்பரை தான் குத்து மதிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுவேன். அப்படிப்பட்ட நீங்கள் தனிநபராக எடுக்கும் பட்சத்தில் இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். பிசியோ இல்லை ஏபிசிக்கோ வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அதுக்கு லக்கு தேவை. கண்டிப்பாக உங்களுக்கு லக்கு அமையுங்க. 810, 716, 680. அடுத்து டபுள்ஸை பார்த்தா டபுள்ஸை பொறுத்த மாதிரி பார்த்தா 3 கொடுத்துருக்கேன். அதனால ஒரு கொஸ்டின் மார்க்னா நாளைக்கு லைவில் வரப்போ எந்த மாதிரி டபுள்ஸ் அமையுது, எந்த மாதிரி நம்பர் இன்னும் ஃபோக்கஸ் ஆகுது, எல்லாமே நாளைக்கு லைவில் டோட்டல் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கலாம். மறக்காமல் நாளைக்கு லைவில் கூட ஜாயின் பண்ணிக்குவோம். அடுத்து காரண கெஸிங் பார்த்தோம். காரண கெஸிங் கொடுத்தோம்னா கொஞ்சம் இம்பார்ட்டன் தாங்க. வின்வின் குழுக்களுக்கும் கார்னியா குழுக்களுக்கும் 50-50 குழுக்களுக்கும் கொஞ்சம் அதிக முறை வின்னிங் ஆகிருக்கு. இதோட குழுக்கள் இதோட கெஸிங் மேபி இந்த நம்பரும் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் பார்த்தா 510, 818, 365 டபுள்ஸ் ஓரியன்டாக இருந்தால் கூட இந்த நம்பர் கூட ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கெஸிங்கோட இருந்தால். அடுத்தது ஆல் போர்டு பார்த்தோம். ஆல் போர்டு பொறுத்தவரை 4, 7லேருந்து எனக்கு ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அகைன் 3 இறங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. நேற்று ஆல் போர்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம் இன்றைக்கி எந்த மாதிரி நம்பர் ஆல் போர்டு வருதுன்னு. உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ஆல் போர்டு நம்பரையும் கெஸிங் நம்பரையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட தமிழ் பையன் கேரளா பொண்ணு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னோட பேஜ் தான். அதே மாதிரி யூடியூப் சேனல் இருக்குது. அதுவும் தமிழ் பையன் கேரளா பொண்ணு. இந்த சேனல் நீங்கள் யூடியூப்ல தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அந்த சேனலை விசிட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்பெல்லிங் கரெக்டாக போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பபாய். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.